கிட்டத்தட்ட 17 வருஷமா வெறும் ஃபெயிலியரை மட்டுமே பார்த்து டீம் பற்றி தான் நீங்கள் பேச போகிறேன். நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த 3 எழுத்து மந்திரம் ஆர்சிபி, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. 2008 2024 வரைக்கும் ஃபேன்ஸ் நம்புகிறாங்க தோல்வி. பல பிளேயர்ஸ் மாறிட்டாங்க, பல கோச்சஸ் மாறிட்டாங்க. இப்போது டீம் மேனேஜ்மெண்ட்டே மாறிடுச்சு. ஆனால் 2024 வரைக்கும் அந்த டீம் அந்த கப்பு, ஐபிஎல் கப்புன்ற அந்த கப்பை எட்டவே முடியலை. என்னதான் இவ்வளோ ஃபெயிலியர்ஸ் இருந்தாலும் ஃபேன் பேஸ் வருஷத்துக்கு வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போணுச்சு. அதுக்கு என்ன ரீசன் தெரியுமா? லாயல்ட்டி. ஆர்சிபினா லாயல்ட்டி. சாப்டர் 1. ஃபஸ்ட்டு ஆர்சிபி அணி எப்படி உருவாச்சுன்னு பார்க்கலாம். 2008 பிசிசிஐ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. நம்ம நாட்டிலே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு டோர்னமெண்ட் வைப்போம், கிரிக்கெட் டோர்னமெண்ட் வைப்போன்னு. அப்போ தான் இந்தியன் ப்ரீமியர் லீக்னு ஒன்று உருவாக்குறாங்க. அதில் பல ஸ்டேட்ஸை ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு சில டீம்ஸ் நேம்லாம் வச்சுருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை சூப்பர் கிங்ஸ், மும்பை இந்தியன்ஸ், அது போல் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரை ரெப்ரசன்ட் பண்ணி. ஓகே, அதோட சேர்பர்சனா விஜய் மல்லையா, அவர் தான் ஒரு டீம் மேனேஜ்மெண்ட் ஓனர். அவர் தான் அந்த டீமை வாங்குறாரு. எவ்வளோக்கு வாங்குறாருன்னா கிட்டத்தட்ட $111 $111.6 மில்லியன் நினைக்கிறேன், சரின்னு தெரியல. அதுக்கு நீங்கள் போயிட்டு செக் பண்ணிக்கங்க. அவ்வளோ கொடுத்து வாங்குறாரு. வாங்கிட்டு அந்த ஃபஸ்ட்டு வருஷமே 2008 ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஃபஸ்ட்டு வருஷமே பல ஸ்டார் பிளேயர்ஸு ஆர்சிபி டீம் வாங்குறாங்க ஏலத்தில். அதில் ராகுல் டிராவிட், அவரை வாங்கி அவர் தான் இப்போ கேப்டனாக இருந்தார் 2008. அவரை போலவே ஜாக் ஆலிஸ், டேல் ஸ்டெயின், தென் மார்க் பவுசர், அனில் கும்ப்ளே, இது போல் பல ஸ்டார் பிளேயர்ஸை வாங்குறாங்க. செகண்ட் ரவுண்டில் அப்போ ரீசண்டாக அண்டர்-19 வேர்ல்டு கப் வின் பண்ண விராட் கோலி, த லெஜண்ட். அப்போ தெரியல விராட் கோலி யாருன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா என்னதான் ஸ்டார் பிளேயர்ஸை வாங்கினாலும் அந்த வருஷம் அந்த டீம் சரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. கிட்டத்தட்ட 14 போட்டியில் 4 போட்டி மட்டும் ஜெயிச்சு புதுப்பட்டியலில் 7வது இடத்துல இருந்துச்சு. என்னதான் ஸ்டார் பிளேயர்ஸ் இருந்தாலும் டீம் எஃபர்ட் இல்லாமல் ஐபிஎல் ஆரம்பித்த முதல் சீசன்லேயே தோல்வியை தருவிச்சு. சாப்டர் 2. 2009 ஃபைனலுக்கு போகிறாங்க. என்னதான் டீமில் பெரிய சேஞ்சஸ் கொண்டு வந்தாலும் அந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் சரியாக போகவே இல்லை. எல்லா மேட்சும் தோத்துட்டே இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறமா அனில் கும்ப்ளே கேப்டனாக வராரு. கடைசி 8 போட்டியில் 6 போட்டி ஜெயிச்சு பிளே ஆஃபுக்கும் போகிறாரு. அதில் செமிஃபைனலில் சென்னை சூப்பர் கிங்ஸை வின் பண்ணிவிட்டு ஃபைனலுக்கு போகிறாங்க. பட் ஃபைனலில் டெக்கன் சார்ஜர்ஸோட 6 ரன்கள் வித்தியாசத்தில் தோக்குறாங்க. என்ன தான் தோத்தாலும் ஃபேன் ஃபாலோவிங் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது ஆர்சிபிக்கு. அதுக்கப்புறம் 2010 அனில் கும்ப்ளே செம்ம கேப்டன்சி, ஃபுல் நல்ல ஃபயரான கேப்டன்சி. ஆர்சிபியை எப்படி ஃபைட் பண்ணுறதுன்னு கற்றுக் கொடுத்தது அனில் கும்ப்ளே கேப்டன்சியில் தான். 14 போட்டியில் 7 போட்டி வின் பண்ணி நெட் ரன் ரேட் அடிப்படையில் CL20க்கு தகுதி பெறாங்க. 2019 அனில் கும்ப்ளே ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா விராட் கோலியை மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாரையும் ரிலீஸ் பண்ணிட்டு திரும்பிய ஸ்டார் பிளேயர்ஸை கொண்டு வருது. ஏபி டிவிலியர்ஸ், ஜாகிர் கான், அது போல ஸ்டார் பிளேயர்ஸை ஆர்சிபி பை பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா ஒரு இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்தவர் தான் கிறிஸ் கெயில். அந்த வருஷம் அவர் தான் டாப் ரன் ஸ்கோரர். அவர் வந்ததுக்கப்புறம் 7 போட்டியில் தொடர்ச்சியாக வின் பண்ணி நம்ம பிளே ஆஃப்க்கு போகிறோம். 2012 கெயிலோட இன்ஜுரியோட சீசன் ஸ்டார்ட் ஆகுது. அந்த வருஷம் ஏபி டிவிலியர்ஸ், முத்தையா முரளிதரன் போன்ற ஸ்டார் பிளேயர்ஸ் டீம் ஓரளவுக்கு கொண்டு வராங்க, கொஞ்சம் முன்னேற்றாங்க. என்னதான் அந்த வருஷம் 8 போட்டியில் ஜெயித்தாலும் நம்மளால் பிளே ஆஃப்க்கு என்ட்ரி ஆக முடியல. ஆனால் அந்த வருஷமும் கெயில் தான் டாப் ரன் ஸ்கோரர். கிட்டத்தட்ட 733 ரன்கள் அடிச்சது. 2013 விராட் கோலியோட யுகம், விராட் கோலியோட காலம் ஆரம்பிக்குது ஆர்சிபி. 2013 இருந்து ஆர்சிபினாலே விராட் கோலி தான் காலம் போகிறது. அவருன்னு சேர்ந்து கிறிஸ் கெயில், ஏபி டிவிலியர்ஸ் ஒரு அசுர பேட்டிங்னால ஆர்சிபி தான் அந்த மாதிரி மாறி. 2016 சீசனில் கோலி கொடூரமாக இருந்தார். 973 ரன்கள். ஐபிஎல் வரலாற்றிலே 2016 4 செஞ்சுரி அடிக்கிறார். தரமாக அடி, யாரை வந்தாலும் அடிதான் வீட்டில் நொறுக்கி பண்ணார். என்னதான் ஒரு சிங்கிள் மேன் ஷோவாக இருந்தாலும் அந்த வருஷமும் ஆர்சிபி தோல்வியை தான் சந்திக்கிறாங்க.